நேற்று முளைத்த காளான் துரை வைகோ அவர் விஜய்க்கு இது விடுறாரு, அழைப்பு விடுறாரு. நீங்களும் போகாதீங்க நாளைக்கு. எங்கே கவர்னர் தேநீர் வந்து நாங்கள் இந்தியா கூட்டணி சார்ந்த இயக்கம் நாங்கள் எல்லாரும் புறக்கணிச்சிட்டோம். நாங்கள் அது சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய முடிவு, அந்த கட்சியுடைய முடிவு, அது நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிர்வினையாற்றும் மக்கள், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு நலனுக்கு எதிராக செயல்படும் ஒரு ஆளுநருடைய இதை புறக்கணிக்கிறது தான் நல்லது. இல்லைனா அவர் கூட போய் அவர் தேநீர் வந்து கலந்துக்கிட்டாலும் அவர் கட்சிக்கு தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா இருக்கட்டும். நீங்கள் போகாமல் இருக்கீங்கன்னா, உங்கள் அப்பாவும் துரை வைக்கவும் போகாமல் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு காலில் விழுந்து பிச்சை எடுத்து வாங்கியிருக்கீங்க. உங்கள் அப்பா ஒரு ராஜ்யசபா சீட்டு காலில் விழுந்து யார் சாதிக் பாட்சா சாவுக்கு காரணம்னு சொன்னாரோ அவர் காலிலேயே போய் விழுந்து இப்போ இதை வாங்கியிருக்கீங்க, எம்பி பதவியை. உங்கள் அப்பா ராஜ்யசபா, உங்களுக்கு ராஜ்யசபாயும் அவருக்கு ராஜ்யசபா எம்பி, உங்களுக்கு லோக்சபா எம்பி கிடைச்சது. நீங்கள் விசுவாசத்தை காட்டிட்டும் போகாமல் இருப்பீங்க. விஜய் ஏன் போகாமல் இருக்கணும்? உங்களை மாதிரி காலில் போய் விழுகிறவங்கன்னு நினச்சிங்களா? திமுகவுக்கு எதிராகவே கட்சியை ஆரம்பித்து விட்டு எந்த வேதாந்தத்துக்கு எதிராக, எந்த சித்தாந்தத்துக்கு எதிராக நீங்கள் வெளியில் வந்தீர்களோ அதே சித்தாந்தம் கொண்டவர்களை போய் காலில் போய் விழுந்ததுன்னா இதை விட கேவலமான வேலை என்ன இருக்குது?